Hi Hermes. Today தேங்க்கு ஒரு நியூ எஃப்எஃப் பார்க்கலாம். எஃப்எஃபோட நேம் ப்ரீஸ்ட் பார்ட் 1. ஃபஸ்ட்டு தேங்கை பற்றி பார்க்கலாம். தேங் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பையன். அந்த வில்லேஜில் தேங்கோட ஃபேமிலி ஒரு பெரிய குடும்பம். தேங்க்கு 2 பெரியப்பா இருக்காங்க. ஒரு பெரியப்பாவோட நேம் பார்க், இன்னொரு பெரியப்பாவோட நேம் ஜியோன். தேங் கிம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த 3 ஃபேமிலியும் தான் அந்த கிராமத்திலேயே ரொம்பவே வசதி படைத்த குடும்பம். ஆனால் இப்போ அந்த 3 குடும்பமுமே ஜியான், பார்க், கிம் இந்த 3 குடும்பத்தார்களும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க பார்த்தாலும் கூட பேசிக்க மாட்டாங்க. இந்த கிராமத்துக்கு இந்த 3 ஃபேமிலியும் கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 50 இயர்ஸுமே 3 குடும்பமும் பேசிக்கிறது கிடையாது. என்ன காரணம்னு யாருக்குமே தெரியாது. தேங்கோட ஃபேமிலியில் தேங் அப்புறம் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க பேர் மினி. அப்புறம் ஜியானோட ஃபேமிலியில் காய் அப்படின்னு ஒரு பையன் இருக்காங்க. பார்க்கோட ஃபேமிலியில் ஜூன் அப்படின்னு ஒரு பையன் இருக்காங்க. தேங்க்கு மட்டும்தான் தங்கச்சி இருக்காங்க. தேங் ஒரே பையன்தான். ஆனால் தேங்க்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சில் ப்ரீஸ்டாக மாறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது நாளடைவில் அப்சஷனாக மாறி போய் கடவுளுக்கு தொண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தன்னோட படிப்பு முடித்ததும் ப்ரீஸ்ட்டுக்கு அவங்க ரெடியாகிடுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேன்ருவாங்க தேங். இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸாக தேங் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்ச்சில் ப்ரீஸ்டாக இருக்காங்க. தேங் கிராமத்தோடு சேர்த்து 5 கிராமங்களுக்கு தேங் இப்போ எந்த சர்ச்சில் ப்ரீஸ்டாக இருக்காங்களோ அந்த சர்ச்சில் தான் நல்லது கெட்டது அப்படின்னா வருவாங்க அந்த 5 கிராமத்தை சேர்ந்தவங்களும். ஸோ 5 கிராமத்துக்கும் பொதுவான சர்ச் அப்படிங்கிறனால ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த சர்ச்சில் ஒரு பெரிய கிரே யார்ட் கூட இருக்குது. இரவு பகல் தேங் அந்த சர்ச்சில் தான் இருப்பாங்க. அந்த கிரே யார்ட்க்கு நைட் டைமில் கூட போவாங்க தேங். அந்தளவுக்கு பயங்கர தைரியசாலி, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க தேங். தேங்க்கு இப்போ 28 ஏஜ் ஆகுறது. பார்க்குறதுக்கு எல்லாம் ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக தமிழ், இங்கிலீஷ், கொரியன்னு நிறையா லாங்குவேஜஸும் தேங்க்கு தெரியும். வெளியூர்கள்லேருந்து அந்த சர்ச்சுக்கு சில பேர் வருவாங்க. ஏன்னா தேங்கோட கிராமம் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய மலையோட அடிவாரத்தில் தான் தேங்கோட கிராமம் இருக்குது. ஸோ நிறையா டூரிஸ்ட் அங்கே வருவாங்க. அவங்கக்கிட்டையெல்லாம் அந்த கிராமத்தை பற்றியும் அந்த சர்ச்சோட பழமையான வரலாறை பற்றியும் தேங் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அவங்கவுங்க மொழியில். ஸோ தேங் மேலே அதிகமான மரியாதையும் அன்பும் இருக்குது அந்த கிராம மக்களுக்கு. எங்கள் அதர் ஹேண்ட் வைனை பற்றி பார்க்கலாம். வைன் தேங்கோட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து பொண்ணு. வைனுக்கு இப்போ 21 ஏஜ் ஆகுறது. வைன் பார்க்குறதுக்கு அந்த கிராமத்திலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு. அழகான பாடி ஸ்ட்ரக்சரில், லாங் ஹேரில், ஒரு மாநிறமான ஸ்கின் டோனில், ரொம்ப அழகான ஃபேஷியல் ஃபெதர்ஸோடு இருக்கக்கூடிய பொண்ணு. ஏகப்பட்ட மாப்பிள்ளைங்க வைனுக்கு 12th கிளாஸ் படித்ததுலேருந்து வந்துட்டுருக்காங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. ஆனால் வைனோட மம்மியும் பாட்டிமாவும் வைனுக்கு 25 இயர்ஸில் தான் மேரேஜ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ரொம்பவே தீர்க்கமான முடிவோடு இருக்காங்க. ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது. வைனை பொண்ணு கேட்டவங்க எல்லாருமே நார்மலான வசதியில் இருக்கிறவங்க. மிகப்பெரிய பணக்காரவங்க பொண்ணு கேட்டால் தான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க வைனோட பாட்டிமாவும் மம்மியும். வைனுக்கு டேடி கிடையாது. மம்மியும் பாட்டிமாவும் மட்டும்தான். வைனுமே பயங்கர திமிரு பிடிச்ச பொண்ணு. தான் அழகாக இருக்கும்னு பயங்கர கர்வம் உண்டு வைனுக்கு. அப்புறம் வைனுக்கு சுத்தமாக தேங்கை பிடிக்காது. ரீசன் தேங் பயங்கர கலராக இருக்கக்கூடிய பையன். வைன் அந்தளவுக்கு கலர் இல்லை, ஒரு மாநிறமான பொண்ணா. ஸோ ஒரு பையன் என்ன இவ்வளோ கலராக இருக்கான், தன்னை விட கலராக இருக்கானே அப்படின்னு தேங்கை சுத்தமாக பிடிக்காது. 2வது ரொம்ப யங்கான ஒரு ப்ரீஸ்ட் வேறு. ஸோ ஏகப்பட்ட பேர் தேங்கோட பெரிய வயசில் இருக்கவங்க கூட தேங்க்கு மரியாதை கொடுப்பாங்க. அந்த ஊருக்குள்ளே கிறிஸ்டின்ஸுன்னு சொல்லப்போனால் ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ அதிகமான ஹிந்துஸ் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு கிறிஸ்டின் பையனுக்கு இவ்வளோ மரியாதையா அப்படின்னு ஒரு சின்ன கோபம் கூட தேங் மேலே உண்டு. ஆனால் அந்த கோபம் எதுக்காக தேங் மேலே வந்ததுன்னு வைனுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஒருவேளை தேங் வைன் சின்ன பொண்ணாக இருக்கும்போது சர்ச்சுக்கெலாம் வரக்கூடாதுன்னு ஹிந்து பொண்ணுன்னு விரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ரீசன்னால் கூட இருக்கலாம். ஆனாலும் தேங்கை இப்போ எனக்கு பிடிக்காது. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம்.
டேங்கோட பாட்டிமா இப்போ டேங் வந்து ஒயிட் ஷர்ட் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வேகமாக டேங் பின்னாடி வந்து நின்று, ஏ முட்டாளே, முட்டாள் முட்டாள், உன்னோட பெரியப்பா பசங்க இருக்கானுங்களே அந்த காயும் ஜோனும், எப்படியாவது அந்த கிரேயாட் சைடு போய் நம்ம கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக தேடிக்கிட்டு இருந்த அந்த புதையில தூக்கிக்கிட்டு போக போகிறானுங்க. நீ நல்லா குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த சர்ச்சையே சுற்றி வந்துக்கிட்டு இருந்துட்டு போச்சு, அவனுங்க எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, நீ கடைசி வரையுமே ப்ரீஸ்டாகவே அந்த சர்ச்சுக்குள்ளேயே கட்ட அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க டேங்கோட பாட்டிமா. டேங்க்கு மம்மி டேடி கிடையாது, பாட்டி தங்கச்சி 2 பேர் தான். ஆனால் டேங் ரொம்பவே தைரியமான ரொம்ப கன்னிங் மைண்டுக்கு சொந்தக்காரங்க. ஸோ அதனால தான் அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டே தன்னோட பெரியப்பா 2 பேரையும் எதிர்த்துக்கிட்டு தன்னோட பாட்டிமாவையும் தன்னோட தங்கச்சி மினியையும் ஒரு ஹாப்பி லைஃப்பில் வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த வில்லேஜோட சர்ச்சுக்கு ப்ரீஸ்டாகவும் இருக்காங்க. ஸோ தன்னோட பெரியப்பாக்களால் எதுவுமே பண்ண முடியாது. தேங் மேலே ஒரு சின்ன கீறல் பட்டாலும் அந்த ஊரோட ப்ரீஸ்ட் இல்லையா, ஊர் மக்கள் தொலைச்சி கட்டிடுவாங்க. ஸோ இத்தனை காரணங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் டேங் வந்து அந்த சர்ச்சுக்கு ப்ரீஸ்டாக இருக்காங்க. ஊர் மக்களை பொறுத்தளவுக்கு டேங் ரொம்ப ஆசைப்பட்டு கடவுள் பணிக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டேங்கோட பாட்டிமாவும் டேங் ப்ரீஸ்டாக போகும்போது அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு பயங்கரமாக டேங்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஊர் மக்கள் பார்த்து தான் எவ்வளோ ஒரு நல்ல பையன் கடவுள் பணிக்கு தன்னோட குடும்பத்தையே எதிர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டேங்க்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பாட்டிமா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ டேங் பாட்டிமாவை பார்த்து, பாட்டி, சிட்டிக்குள்ளே நம்மளுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, 2-3 மேன்ஷன் இருக்குது, அதெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து நம்ம 50 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? ஒரு புதையலுக்காக. என் மம்மி டாடி புதையல் தேட போய் தான் மண்டையை போட்டாங்க, உங்களுக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது என்னோட பெரியப்பாக்கள்கிட்டருந்து என்னோடய சொத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு உங்களையும் என் தங்கச்சியுமே பத்திரப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு இந்த ப்ரீஸ்ட் வேலை ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க. எந்த ஒரு ஹிண்ட்டும் இல்லாமல் என்னோட தாத்தா சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த கிராமத்தில் இருக்க அந்த சர்ச்சுக்கு சொந்தமான கிரேயார்டில் புதையல் இருக்குன்னு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டீங்க. அத்தனையும் சமாளிச்சுக்கிட்டு நான் தானே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பத்தாத குறைக்க அந்த புதையலை தேட போய் என் மம்மியும் டேடியுமே மடையை போட்டாங்க. இந்த ஊருக்குள்ளே சொல்ல முடியுமா? வெட்டி போட்டுருவானுங்க நம்மளை. பத்தாத குறைக்கு என் பெரியப்பா பசங்க வேறு போட்டா பட்டுத்துறானுங்க என்னைய. நீங்களும் வேறு உட்காந்துக்கிட்டே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, போட்டுருவேன் அடி, பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க டேங். அப்போ மினி கிடுகிடுன்னு டேங்கிட்ட வந்து நின்று, யோஹோ பெரிய எனக்கு கஷ்டமாக இருக்குது அண்ணா, ஏதாவது பண்ணி என் ஃப்ரெண்டு ஒயினுக்கும் பெரியப்பா பையன் காய்க்கும் நடக்கிற மேரேஜை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு மினி, நான் அந்த சர்ச்சோட ப்ரைஸ் அவ்வளோதான், கடவுள் கிடையாது. அந்த ஊராளுங்க வேணால் என்னை கடவுள் மாதிரி பார்க்கலாம். நம்ம தில்லுமுள்ளு வேலையெல்லாம் உனக்கு தெரியுமில்ல. ஃப்ரெண்டு ஒயினங்க காய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எனக்கு காயம் பிடிச்சிருக்கு கட்டிக்கிறேன்னு சொன்னான்னா கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும், பின்ன நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. காயை நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டா காயை நான் ஒயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒயின்கிட்ட என்னால் பேச முடியாது. என் ஒயின்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு டேங்கிட்ட சொல்லி ரொம்ப அழுகிறாங்க மினி. டேங்கப்பா மினியோட ஹேரை கோதி கொடுத்துட்டு, இங்கே பாரம்மோ, எனக்கு உனக்கும் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம மம்மி டாடி இறந்து போயிட்டாங்க. எனக்கு இந்த உலகத்துலேயே 2 பேரை தான் பிடிக்கும், அது நீனும் என் பாட்டிமாவையும். அப்படி இருக்கும்போது நீ அழக்கூடாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதாவது பண்ணி அந்த மேரேஜை தள்ளி போட முயற்சி பண்ணுறேன், நிறுத்தலாம் என்னால் முடியாதம்மோ அப்படின்னு சொல்லிட்டு டேங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா டேங்கிட்ட, அடே டிஃபன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் பாட்டிமா, சர்ச்சில் இன்றைக்கி சண்டே, ஸோ அதனால் சர்ச்சில் எனக்கு ஃபுட் இருக்கும், நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் தன்னோட காரில் இப்போ சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்காங்க. டேங் வந்து மார்னிங் பாத் பண்ணுறதுக்காக தன்னோட வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் நைட் டைமில் பாத் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. மற்ற எல்லா நேரமுமே சர்ச்சில் தான் இருப்பாங்க டேங் இப்போ காரில் போயிட்டுருக்கும்போதே நினைக்கிறாங்க, கடவுளே கடவுளே,
நல்லா போட்டேன் புதையல் எடுக்கணும்னு இந்த ப்ரீஸ்ட் வேஷத்தை. நான் ஆசையாக குழந்தையிலேருந்து விரும்பின என் தங்கச்சி ஃப்ரெண்டு ஒயினை எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, மாட்டிக்குவேன் ஏதாவது பண்ணேன்னா. என் கண் முன்னாடி என்னோட ஒருதலை காதலி அண்ணனை கட்டிக்க போகிறான். ஐயோ, இந்த ஊருக்குள்ளேயே அழகானவன் அந்த ஒயின் தான். ஏனே தெரியலை, என்னையே பிடிக்கல அவளுக்கு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். அப்படியே என்னை ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு போயிடுறான். என்ன ரீசன்னும் எனக்கு தெரியல. கிட்ட போய் பேசலாம் அப்படின்னாலும் இந்த ப்ரீஸ்ட் வேஷத்தை போட்டுக்கிட்டு அவகிட்ட போய் பேசினா பொறுக்கி பையன் வேற சொல்லி ஊருக்குள்ளே என்னை மாட்டி விட்ருவான். என் நேரம் சாகணும்னா உயிரோடே இருக்கக்கூடாது. ஐயோ என் ஒயின்னு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு டேங் இப்போ தன்னோட காரில் இப்போ சர்ச்கிட்ட போயிட்டு சைடில் காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ சர்ச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் இப்போ சர்ச்சிலே இருக்கக்கூடிய ஒரு மினி மண்டபத்தில், ஐ மீன் மேரேஜ் ஹாலில் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமாவும் ஒயினோட மம்மியும் ரொம்ப குஷியாக ஒயின் முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒயின் ஒரு கோல்டு ஃபேஸில் தன்னோட பாட்டிமாவையும் தன்னோட மம்மியையும் பார்த்துட்டு, அந்த பொறுக்கி காய் உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவனுக்கு என்னை மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறீங்களா? அவன் கிறிஸ்டின், நான் ஹிந்து. மதத்தை பற்றி கூட உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏய், என்ன பெரிய மதம் குத்தோன்னுக்கிட்டு, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. காய் மிகப்பெரிய பணக்காரன். காய் மாதிரியே அந்த ஜூன், ஆமாம் பார்க் ஜூன், அவனும் மிகப்பெரிய பணக்காரன். இவனுக்கு 2 பேரும் வந்து பொண்ணு கேட்டால் அவனை கட்டி வச்சுவிடணும்னு நீ சின்ன பிள்ளையா இருக்கையிலே நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அதனால தான் ஏகப்பட்ட பசங்க உன்னை பொண்ணு கேட்க வந்தோம், நாங்கள் கட்டி கொடுக்கல. நாங்கள் நினச்சது போலவே இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பணக்காரன் உன்னைய பொண்ணு கேட்டு வந்து அதை வேண்டான்னு சொல்லுவோமா? பத்தாத குறைக்கி கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துருக்கான். நல்லா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாம்னு அவன் வீட்டில் போயிருக்காம நல்லா எங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட பாட்டிமா. அப்போ ஒயின் அவங்க பாட்டிமாவை பார்த்து, இந்த காயும் ஜூனை விடையே இந்த சர்ச்சோட ப்ரீஸ்ட் இருக்காரே அந்த கிம் டேயாங், அவர் எல்லாத்த விட பணக்காரராச்சே, அவருக்கு பேசாமல் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுடுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். நல்லா கல்யாணம் பண்ணி வைப்போம். இந்த சாமியார் வேலையெல்லாம் பார்த்தா கல்யாணம்லாம் படிக்கக்கூடாதாமே, அதனால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த பையனை. மற்றபடி நல்ல பையன், ஆள் பார்க்குறதுக்கு லட்டாட்டம் அழகாக இருப்பான். நல்லா ஒரு யங் ஏஜில் இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட்டு. தேவையே இல்லாமல் கடவுளுக்கு தொண்டு பண்ண போகிறேன்னு வந்து உட்காந்துக்கிட்டான் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு. சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அந்த பையன் இப்போ உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் உடனே நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவேன். எனக்கு இந்த ப்ரீஸ்ட்டு கிறிஸ்டன்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவு அந்த பையன் பெரிய பணக்காரன், இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பணக்காரன். ஒரு பாட்டிமாவும் தங்கச்சியும் மட்டும்தான் இருக்குது அந்த பையனுக்கு. அந்த பையனோட தங்கச்சி கூட ஒன்றுட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை. அப்புறம் என்ன, அந்த பையன் ஊன்னு சொன்னால் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட வேண்டி இந்த காயை அப்படியே நவுத்தி விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஒயினோட மம்மி, ஆமாம் ஒயின், பணம் இருந்தால் தான் எதாக இருந்தாலும் சொகுசாக வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பணம் இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? உன்னோட டேடி ஏதோ இந்த ஊருக்குள்ளே 2 வீடை வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நிலங்களை வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால தான் அவர் மண்டையை போட்டதுக்கப்புறம் கூட நானும் உன் பாட்டிமாவும் அந்த நிலத்தில் நல்லா பாடுபட்டு நல்லா பணம் சேர்த்து உன்னை நல்லா வச்சுக்கிறோம். இல்லாட்டி என்ன பண்ண முடியும் எங்களால்? நல்லா பணக்காரனாக பார்த்து உனக்கு கட்டணும்னு நினச்சோம். காய் நல்லா பணக்கார வீட்டு பையன், அதனால் நாங்கள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டோம். நல்லவனோ கட்டவனோ பணத்தை வச்சுக்கிட்டு நீ ஜாலியாக அவன் என்னம்மா பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் மம்மி. ஒயினுக்கு கோபம் வருது. ஆஹா, இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? ரைட்டு, இருக்குது உங்களுக்கு, இருங்க, ஸ்டேஜில் போய் உங்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே எழுந்து நின்று மிரர் முன்னாடி தன்னோட வெட்டிங் கவுனை அப்படியே சரி பண்ணுறாங்க. அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, ஹிந்துக்கார பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா பட்டு சேலை கட்டிக்கிட்டு நின்றுருப்ப, கிறிஸ்டின் பையன் அதான் கவுன் போட்டுக்கிட்டு இருக்க, அழகாக இருக்குடி உனக்கு இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, வாங்க ஸ்டேஜுக்கு போகலாம், ப்ரீஸ்ட் வந்து வெயிட் பண்ணுவார், அவரை காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக நடந்து போகிறாங்க ஒயின். இப்போ ஹால்வேக்கு டேங் இப்போ ஸ்டேஜில் வந்து நின்றுட்டாங்க. என்ன தான் தன்னோட பெரியப்பா வீட்டோட சண்டையாக இருந்தாலும் மேரேஜ் டேங் தான் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஸோ தன்னோட பெரியப்பா ஃபேமிலிஸ் எதுவுமே பேசலை, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. டேங் இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நின்று
மாப்பிள்ளை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதோ வந்துட்டோம், இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவும் வைனோட மம்மியும் வைனை கூட்டிகிட்டு வர்றாங்க. வைன் வந்து காய் முன்னாடி நிற்கிறாங்க. காய்க்கு குஷி தாங்க முடியல. ஆஹா, இந்த ஊருக்குள்ளேயே ஒரு பேரழகினா அது வைன் மட்டும்தான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஐயோ எப்படி இருக்க போதோ இனிமேல் என் லைஃப் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வைன் அப்படியே சைடஸில் டேங்கை பார்த்துட்டு, ஏ டேங்கோட அண்ணா கிம் டேங், நான் சின்ன பிள்ளையில் மினி கூட இந்த சர்ச்சுக்கு வந்து சைடில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சேன்னா உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டி ஃப்ளவர்ஸை பிடிக்கிறேன்னு என்னை நல்லா அட்டி போட்டு இந்த சர்ச்சை விட்டு விரட்டி விடுவேன். சர்ச்சுக்கிட்டே வரக்கூடாதுன்னுலாம் என்னை சொல்லியிருக்க. உன்னைய என்ன பண்ணுறேன் இப்போ பாரு, ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த காயை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த ஊருக்குள்ளே நீ ரொம்ப மதிப்போடு திரியிறேல, அந்த பேரை கெடுக்கிறேன் பாருடா. நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது, ஓமானத்தை முதல்ல வாங்குற இரு அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக கீழே குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. டேங் வந்து தன்னோட அண்ணா காயை அப்படியே கவனித்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி வைனை நோட்டீஸ் பண்ணுறாங்க. வைன் வந்து ஒரு அழகான பியூர் ஒயிட் கலரில் கவுன் வியர் பண்ணிக்கிட்டு டைமண்டில் நிறைய ஜுவல்ஸ் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க வைன் பார்க்குறதுக்கு. டேங் அப்படியே கல் பண்ணிவிட்டு, எனக்கு இல்லை இந்த பொண்ணு, எனக்கு இல்லை அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வெளியே சொல்லிக்க முடியாமல் அப்படியே தன்னோட மைக் எடுத்து, இந்த தேவாலயத்தில் நடக்கக்கூடிய இந்த திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு இந்த பூமியில் உங்கள் முன்னிலையில் நடக்கவிருக்கிறது. இந்த திருமணத்தை பூர்த்தியடைய நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதம் செய்ய நான் இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கக்கூடிய ஒயின் பாட்டிலை அப்படியே அங்கே வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரேயில் 2 பவுல் இருக்கும். அதில் ஒவ்வொரு பன் போட்டு வச்சுருப்பாங்க. சைட்லேயே ஒயின் பாட்டில் இருக்குது. அந்த ஒயின் பாட்டிலை ஓப்பன் பண்ணி அந்த பன்னில் அந்த ஒயினை ஊற்றி அப்படியே சோக் பண்ண விடுறாங்க டேங். சைட்லேயே ஒரு அழகான பிளேட்டில் ரோஸ் பெட்டல்ஸ் தூவி 2 ரிங் பாக்ஸ் இருக்குது. அதை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே அந்த டேபிளில் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டேபிள் மேலே வச்சு டேங் வந்து இப்போ எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க, திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறதுக்கு யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா? இருந்ததுன்னா இந்த நொடியில் எனக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வைன் டக்குன்னு தன்னோட ஹேண்ட்ஸை தூக்கிட்டாங்க. உயிரே போயிடுச்சு காய்க்கு. ஐயோ, என்னது இந்த பொண்ணு கையை தூக்கிட்டா? ஐயோ, இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சுப்படுவேன்னு என்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் வாங்கிவிட்டு இந்த இடத்துல வந்து கையை தூக்குறாவ அப்படின்னு புலம்புறாங்க தனக்கு தானே காய். அப்போ வைனோட பாட்டிமா டக்குன்னு வைனோட ஹேண்ட்ஸை கீழே இறக்கி விட்டு, ஏ ஒயான், என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ, ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கலான்னு பார்த்தா ஏன்டி இப்போ கையை தூக்குன? ஐயோ, இந்த ஊருக்காரனுங்க கிண்டி கிளங்கெடுத்துருவானுங்களே, போச்சு. இங்கே கையை கடுத்துச்சு மேலே தூக்குனேன்னு சொல்லி சமாளி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா வைன்கிட்ட. வைன் அப்போ, விட்டுங்க பாட்டி, இங்கே பாருங்க மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அவ்வளோதான், அந்த ஸ்டேஜுக்கு கீழே உட்காந்துருந்த அத்தனை ரிலேட்டிவ்ஸும் அப்படியே நிமிர்ந்து உட்காந்துட்டாங்க. ரீசன் நேம் சொல்லி கூப்பிட்றாங்க டேங்க வைன். ஸோ என்னது அப்படின்னு கவனித்து பார்க்குறாங்க. டேங்கே திக்குன்னு இருக்கு. இங்கே பாருமா வைன், என்னை நேம் சொல்லியெல்லாம் கூப்பிடக்கூடாது. ப்ரீஸ்ட் ஃபாதர் அப்படின்னு அப்போ மாதிரி பேரில் அந்த மாதிரி பேரில் தான் நீ கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டார்லிங் இப்படி பேசுகிறீங்க? நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் எனக்கிட்ட எவ்வளோ லவ்விடவியாக பேசுவீங்க. சர்ச்சிலேருந்து நைட் டைமில் என்னையும் அவுட்டிங்லாம் கூட்டிகிட்டு போவீங்க. நீங்களும் நானும் ஒன்று இருந்து நம்ம எவ்வளோ வேலைகளை பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்கள் முன்னாடி இந்த காய் என்னை மேரேஜ் பண்ணிக்க வந்து நிற்கிறான். நீங்கள் துளி கூட என்னை பற்றி கவலைப்படாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? நம்ம காதலிச்சதெல்லாம் இப்போ பொய்யா? நம்ம ஒன்றா இருந்ததெல்லாம் பொய்யா அப்படின்னு அழுகுறாங்க. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது டேங்க்கு. ஏய், ஐயோ, இங்கே பாருமா, என்னது இப்படி பேசுகிற? நீ சர்ச்சுக்குள்ளே முதல்ல எப்போ வந்திருக்க? எனக்கு தெரிஞ்சு நீ வந்ததே கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆஹா, என்ன ஆச்சு உங்களுக்கு? எத்தனை தடவை இதே ஸ்டேஜில் நின்று நம்ம 2 பேரும் ரிங் மாற்றிக்கிற மாதிரியெல்லாம் பாவலா பண்ணி பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த ஊருக்கு பயப்படுறீங்களா? நான் இந்த ஊருக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் உங்களை காதலிச்சேன், நீங்கள் என்னை காதலிச்சிங்க, அவ்வளோதான். என்னை நீங்கள் தான் மேரேஜ் பண்ணணும். நான் கோயை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். கோயை மேரேஜ் பண்ணிக்க சொன்னீங்க, நான் இங்கே செத்து போயிடுவேன் அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். அவ்வளோதான். அப்படியே ஸ்டேஜுக்கு கீழே இருந்த அத்தனை ரிலேட்டிவ்ஸும் எழுந்திரிச்சிட்டாங்க. ஊர் மக்களுமே சில பேர் வந்திருப்பாங்க இல்லையா, எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. கிடுகிடுன்னு அந்த ஊரை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று டேங்கிட்ட வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃபாதர், என்ன சொல்கிறாங்க அந்த பொண்ணு? ஒயின், என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஃபாதரும் லவ் பண்ணோம். 2 பேரும் வெளியிலலாம் போயிட்டு வருவோம். எங்கள் 2 பேருக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கோயை மேரேஜ் பண்ணிக்கிறது? எனக்கும் இந்த ப்ரீஸ்ட்டுக்கும் மேரேஜ் பண்ணி வைங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கும் மிஸ்டர் கிம் தயாங்க்கும் மேரேஜ் பண்ணி வைங்க. என்னை பொறுத்தளவு ப்ரீஸ்ட்லாம் கிடையாது. கிம் தயாங் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். டயாங்க்கு மூச்சு திணற மாதிரி இருக்குது இப்போ. ஐயோ, எனக்கு வந்து சோதனையா? நான் விரும்புகிற பொண்ணு இவ்வளோ பெரிய பொய் சொல்லியா? ஐயோ, இவன் சொல்கிற பொய்ய உண்மை நினச்சிக்கிட்டு என்னைய பொழக்க போகிறானுங்க போலையே. ஐயோ, என் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துருச்சு. ஐயோ, கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இல்லாட்டி ஒரு ஐடியாவை யோசிச்சிருப்பேனே அப்படின்னு புலம்பிக்கிட்டு அப்படியே விடவிடத்து போய் நின்றுட்டுருக்காங்க டேங். அந்த டைமில் கோயை அப்படியே வந்து டேங்கோட கொளரை பிடிச்சிட்டாங்க. ஒரு சர்ச்சோட ஃபாதரோட கொளரை பிடிச்சா சும்மா இருப்பாங்களா? ஊர் மக்கள் அப்புறம் ஊரில் இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகள் டேங்கோட ஷர்ட் காலர்லேருந்து காயோட ஹேண்ட்ஸை பிரித்து விட்டுட்டாங்க. என்ன பிரச்சனை காய் உங்களுக்கு? பேசாமல் இருங்க, என்ன நடந்ததுன்னு முதல்ல விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வாயின் டக்குன்னு தன்னோட ஹேண்ட்ஸை மவுத்தில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து வெளியில் ஓட பார்க்குறாங்க. ரொம்ப பதட்டமாகுது அந்த சூழல். பாட்டிமா அப்படியே ஒயினை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, ஆஹா, காயை விட இந்த கிம் டயாங் பணக்காரன். இவ்வளோ பெரிய அபாண்டத்தை இந்த டயாங் மேலே என் பேத்தி போடுறான். நல்லா எனக்கு தெரியும், டயாங் தம்பி எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார். கல்யாணத்தை நிறுத்த இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்கான் அந்த கழுதை. தொலையட்டும், அடித்தாலும் குத்துனாலும் வாங்கிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இந்த டயாங்க்கும் ஒயினுக்கும். டயாங் தான் இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பணக்காரன். அப்படி இருக்கும்போது கோயில் பூசாரியெல்லாம் எவ்வளவு சில்லறை கட்டுறாங்க, அந்த மாதிரி டயாங்கும் நல்லா சில்லறை கட்டுவார். இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறனால இன்னும் நல்லா பணக்காரி ஆயிடுவா என்னோடய பேத்தி. நான் உடனே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு தனக்கு தானே பாட்டிமா நினச்சிக்கிட்டு தன்னோட மருமகளை பார்த்து அப்படியே ஒரு ஐஸை விங் பண்ணி காட்டி, ஐயோ போச்சு, என் பேத்தியை கெடுத்துவிட்டு இவர் ஃபாதர் வேஷம் போட்டுக்கிட்டு இங்கே நிற்கிறாரா? என் பேத்தி வாந்தி எடுக்கிறா, அப்போ மாசமாக தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இந்த காய்க்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் என் பேத்தியா. டேங்க் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கா, இல்லை நாங்கள் குடும்பத்தோடு செத்து போயிடுவோம் அப்படின்னு பயங்கரமாக அழுது கத்துறாங்க பாட்டிமா. டேங்க்கு உண்மையிலே கிறுகிறுன்னு வந்துடுச்சு. ஐயோ, நான் ஃபாதர் வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு தெரிகிறதே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய புதைகள் எடுக்க தானே. அந்த புதைகள் இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க சுடுகாட்டில் தானே இருக்குது. ஃபாதர் வேஷம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சால் தானே சுடுகாட்டுக்குள்ளேலாம் ஈஸியாக போயிட்டு வரலாம். ஐயோ, இந்த ஒயின் பொண்ணு படுத்துகிற பாட்டில் ஃபாதர் வேலையை விட்டு நீ தூக்கி போடுவாங்களே, மேற்கொண்டு கெட்ட பேரோட வெளியில் போகிறேன். ஐயோ, என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு புலம்புறாங்க டேங். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங்கோட பாட்டிமா மினி 2 பேரும் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க சர்ச்சில். ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து டேங்க்கும் ஒயினுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. காயோட ஃபேமிலியும் பார்க்கோட ஃபேமிலியும் ஒரு ஃபயர் ஐஸில் சைடில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒயின் அப்படியே ஒரு டல் ஃபேஸில் ரொம்ப வாமிட்டாக வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமாவும் ஒயினோட மம்மிக்கும் ஒரே குஷி. ஆஹா, நல்ல ஒரு பணக்கார வீட்டு பையனை மேரேஜ் பண்ணிட்டா எங்கள் பொண்ணு அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. ஆனால் வெளியில் காட்டிக்கல. டயாங் அப்போ இப்போ புதுசாக வந்திருக்க ப்ரீஸ்கிட்டேருந்து ரிங்கை வாங்கி ஒயினோட ஹேண்ட்ஸில் போட்டு விட்டுட்டாங்க. அப்போ பாட்டிமா தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த தாலி எடுத்து டயாங்கிட்ட கொடுத்து, இந்த மாதம் கீதத்தெல்லாம் நாங்கள் கல்யாணம்னு நம்ப மாட்டோம், என் பொண்ணோட நெக்கில் தாலியை கட்டணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயினோட மம்மி ஆமாம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரீத் சொல்கிறாங்க,
அவங்க விருப்பப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் பல்ல கடிச்சிக்கிட்டு வாயினோட நெக்கில் தாலியும் கட்டி விட்டுட்டு வாயினோட மம்மி ஹேண்ட்ஸில் வச்சுருந்த மெட்டியை வாயினோட டோஸ் ஃபிங்கரில் போட்டு விட்டுட்டு அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாங்க. வாயின் வந்து எதை பற்றியும் கவலைப்படலை. ரொம்ப பாவமாக அப்படியே கீழே குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. மினிக்கு பயங்கர குஷியாக இருக்குது. ஏன்னா தன்னோட வீட்டில் இனிமேல் வாயின் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மினி. ஆனால் டேங்கோட பாட்டிமாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரீசன், டேங்க்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரீஸ்டாக இருக்க முடியாது. ஸோ இதோட சர்ச்சை விட்டு வெளியில் வந்துடணும். ஸோ சர்ச்சுக்கு அன்டைமில் எல்லாம் வந்துட்டு போக முடியாது டேங்கால். ஏன்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ புதையில எப்படி தேடுறது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஆனாலும் ஒயினை வந்து ரொம்ப பிடிக்கும் டேங்கோட பாட்டிமாவுக்கு. ரீசன், ஒயின் அடிக்கடி மினியோட வீட்டுக்கு போவாங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஒயின் கூட பேசி பழகும்போது ஒயினை ரொம்ப பிடிச்சிருக்கும் பாட்டிமாவுக்கு. ஆனால் இப்போ பயங்கர கோபம் இருக்குது ஒயின் மேலே பாட்டிமாவுக்கு. ரீசன், ஒரு பெரிய பொய்யை சொல்லி டேங்கோட பேரை நல்லா கெடுத்து விட்டுட்டு டேங்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. வீட்டுக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க பாட்டிமா. இப்போ இந்த மாதிரி இந்த மேரேஜ் நல்லபடியாக முடியுது. டேங்கோட வீட்டுக்கு வந்து ஒயினோட பாட்டிமாவும் மம்மியும் ஒயினை டேங் வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங் அமைதியாக தன்னோட லிவிங் ஏரியாவில் ஒரு கோல்டு ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஒயின் டேங் பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் பாட்டிமா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மினி ஒரு கிளாஸில் மில்க்கும் ஒரு பிளேட்டில் ஃப்ரூட்டும் எடுத்துகிட்டு வந்து சோஃபாவுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டீப்பாயில் அழகாக வச்சுட்டு, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலை, 2 பேரும் இந்த மில்க் குடிச்சிட்டு ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்போ அந்த மில்க் கிளாஸை ஓங்கி அடித்து அப்படியே ஃப்ளோரில் தட்டி விட்டுட்டாங்க. ஒயினுக்கு திக்குன்னு இருக்குது. அப்படியே தன்னோட 2 லக்ஸையும் சோஃபா மேலே தூக்கி வச்சுக்கிட்டாங்க. பாட்டிமாவும் அதே மாதிரி தான் உட்காந்துக்கிட்டாங்க. அண்ணா என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க மினி. என்ன பண்ணேனா, போச்சு இந்த பொய் சொல்லி ஒயின் இருக்காளே, இவன் எதுக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கையில் விளையாண்டான்னு தெரியல. ஐயோ, நான் ஆசைப்பட்டு ப்ரீஸ்ட் ஆனேன் அந்த சர்ச்சுக்கு. பெரிய பொய்யை சொல்லி எனக்கு பெரிய அசிங்கம். ப்ரீஸ்ட் பதவியும் போச்சு, இந்த ஊருக்குள்ளேயும் நல்லா அசிங்கமாகி போச்சு எனக்கு. இவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் எழுந்து நின்று ஒயினை அடிக்க போகிறாங்க. அப்போ ஒயின் டக்குன்னு எழுந்து நின்று டேங்கோட ஜஸ்ட்டில் ஹேண்ட்ஸ் கொடுத்து அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க. டேங் ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் போய் நின்றுட்டு, ஒயான் ஜோ ஏன் இப்படி பண்ணுனா, நீ நானும் ஒன்று மண்ணா இருந்தோமா, எப்படி நான் உனக்கிட்ட லவ் சொன்னேன் அப்படின்னு அதட்டுறாங்க டேங். லவ் சொல்லலை, ஒன்று மண்ணாவும் இல்லை, அதுக்கு என்னப்ப, எனக்கு உங்களை பிடிக்காது, எல்லாத்துக்கும் மேலே இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு. உங்கள் அண்ணா காய் இருக்கானே, நீங்களாம் சண்டைக்காரவங்க தானே, சண்டைக்காரவங்களாக இருந்தாலும் அந்த காய் உங்களுக்கு அண்ணா தானே, அவனை எனக்கு பிடிக்கல. அவனுக்கு எனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறது நீங்கள் தானே, அப்போ உங்களை தான் நான் அட்டாக் பண்ணுவேன். அதுதான் இப்போ அட்டாக் பண்ணி இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் யாருக்குமே நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ, இதெல்லாம் ஒரு காரணமா? அட கடவுளே, அந்த ப்ரீஸ்ட் போஸ்டிங்க்கு எதுக்கு நான் போனேன்னு கூட உனக்கெல்லாம் தெரியாது. ஐயோ, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்தது ஒரு குத்தமா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், போச்சு, இனி எதுவுமே பண்ண முடியாது, நான் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டேன், ப்ரீஸ்ட் பதவி போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு புலம்புறாங்க டேங். அந்த டைமில் ஒயின் வந்து எகெயின் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, என்ன பாட்டி, பிங்கி பாட்டி, என்ன இது அப்படியே ஆன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த மில்க்குகளுக்கெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதில் நல்லா போன்விட்டா போட்டு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு போன்விட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த லோக்கல்லலாம் கிடைக்கிற போன்விட்டா பாட்டில் வாங்கிட்டு வரக்கூடாது, இனிமேல் நல்லா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஊரில் கிடைக்கிற போன்விட்டா நல்லாவே இல்லை, ஸ்மெல்லும் இல்லை, ஒன்றும் இல்லை. மினி போ, எனக்கு போன்விட்டா போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினி, போன்விட்டா இல்லை வாங்க எங்கள் வீட்டில், நாங்கள் காம்ப்ளான் தான் வச்சு குடிப்போம், உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மினி. அப்படியே டேங் பிடிச்சி மினியை இழுத்து சைடில் நிற்க வச்சு, 2 பேரும் என்னடி பேசிக்கிறீங்க? ஐயோ, ஏன் பல நாள் கனவே அழிஞ்சு போச்சுன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன். போன்விட்டா வேணும்னு ஒருத்தி, காம்ப்ளான் கொண்டு வரேன்னு இன்னொருத்தி, உங்கள் 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க டேங். அந்த டைமில்
வைன் பேசின எல்லாத்தையும் டோர்விக்கிட்டே நின்று கேட்டுட்டு இருந்த காய் அப்படியே கிளாப் பண்ணிக்கிட்டே தேங்கோட லிவிங் ஏரியாக்குள்ளே வர்றாங்க. சூப்பர். அப்போ டேங்க் உனக்கு ஒன்றுமே நடக்கலை. ஐயோ, சர்ச்சில் போய் சொல்லிட்டு அங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? அவன் ப்ரீஸ்டி, அவனை போய் மேரேஜ் பண்ணலாமா நீ? எனக்கு என்ன குறைச்சல் நீ விட்டுட்டு வந்த? ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கத்துறாங்க காய். வைனப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, எங்கே பாருங்க காய், தேவையில்லாமல் பேசக்கூடாது. நானும் என் டார்லிங்கும் அப்பப்போ இப்படி தான் சண்டை போட்டுக்குவோம், லவ் பண்ணிக்கலன்னு சொல்லுவோம். அதெல்லாம் உண்மை கிடையாது. நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பஞ்சாயத்தை கூட்டுறேன், இப்போயே பஞ்சாயத்தை கூட்டி உன் மோன மரியாதையை வாங்குறேன். அதுக்கப்புறம் உன்னே நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க காய். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேங் அப்படியே சோஃபாவில் பொத்துன்னு உட்காந்துட்டு, அட கடவுளே, பஞ்சாயத்து கூட்ட போகிறானா இவன்? ஐயோ, இதுக்கெல்லாம் போய் சொல்லிங்களா இருக்குது. என் தலையை உருட்டி என் ப்ரீஸ்ட் பதவிக்கு ஆப்பு வச்சு விட்ருச்சுங்க. என் தலையெழுத்து கொடுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க டேங். இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. இப்போ ஸ்ட்ரீட்டில் தண்டோரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வைனோட நேமில் காய் பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, எல்லோரும் இப்போ பஞ்சாயத்தில் தான் அமைதியாக போய் உட்காந்துட்ருக்காங்க. வைன் கீழே குனிஞ்சிக்கிட்டு துருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே தேங் நின்றுட்டு, கேட்டுக்கிட்டிங்களா, நானும் இவ்வளோ லவ்வும் பண்ணலை, ஒன்றும் மண்ணாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதையுமே தீர விசாரிக்க விடாமல் என்னை மேரேஜ் பண்ணி வச்சுட்டிங்க அந்த பொண்ணு கூட. நான் கடவுளுக்கு சேவை பண்ணுறதுக்காக நான் விருப்பப்பட்ட ப்ரீஸ்ட்டுக்கு படித்து இந்த ஒரு சர்ச்சுக்கு ப்ரீஸ்ட் ஆனேன். என்னைய போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஊர் மக்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்த ஊருக்குள்ள ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க, இந்த திமிரு பிடிச்ச வைன் நம்ம ஃபாதருக்கே எந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, ஐயோ இவக்கிட்டேயே பேசக்கூடாது அப்படின்னு அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிமாவும் வைனோட மம்மியும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு, பஞ்சாயத்து தலைவரே, பாவம் என் பொண்ணு, ஏதோ சின்ன பொண்ணு தனமாக ஏதோ பண்ணிவிட்டா, மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைனோட மம்மி. அப்போ பஞ்சாயத்து தலைவர் தேங்கோட பாட்டிமாவை பார்த்து, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தை முடிவு பண்ண, கல்யாணத்தை பண்ணிவிட்டான் என் பேரன், நீங்களே ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். காய் என்னோட பெரிய பையன் விட்டு புள்ள, பார்க் என் சின்ன பையன் விட்டு புள்ள, கிம்மு தான் என் கடைசி பையனோட புள்ள. அம்மா அப்பா இல்லாதனால நான் என் சின்ன பையனோட பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு டேங்க் கூடையும் மினி கூடையுமே செட்டில் ஆகிட்டேன். என் பேரனுங்களில் எவனை கட்டினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பயங்கரமாக இந்த பொண்ணு பொய் சொல்கிறா அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. பஞ்சாயத்து தலைவர் அவங்க கமிட்டி கூட கொஞ்சம் நேரம் அமைதியாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ரைட், இந்த ஊர் மக்கள் சார்பாக மிஸ்டர் கிம் தயாங் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் மேலே நாங்கள் அவதூறு பரப்பி இந்த பொண்ணை உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுக்காக நாங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட மனமார மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனாலும் திருமணம்ங்கிறது நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் சர்ச்சுக்கு எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸ்டாக அங்கே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் மேரேஜ் ஆனவங்க. நாங்கள் இந்த திருமணத்தை ரத்து பண்ணவும் முடியாது. என்ன நடந்திருந்தாலும், எப்படி வைன் பொய் சொல்லி உங்களை மேரேஜ் பண்ணியிருந்தாலும், மேரேஜ் நடந்திருக்கு. திருமணத்துக்குன்னு ஒரு புனித தன்மை இருக்குது. அதை ஒரு நாள் நாங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் கணவன் மனைவியாக 2 பேரும் இனிமேல் வாழ்ந்து தான் ஆகணும். மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் தவறுதலாக உங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இதோட இந்த கூட்டத்தை ரத்து பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் காய், ஜியான் ஃபேமிலியை சேர்ந்த நீங்களும் இந்த பஞ்சாயம் சொல்கிறத ஏற்றுக்கணும். வைனுக்கும் மிஸ்டர் கிம் தயாங்க்கும் மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் அவங்க தான் கணவன் மனைவி. நீங்கள் ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுட்டாங்க பஞ்சாயத்து தலைவர். அவ்வளோதான், பஞ்சாயத்துக்கு வந்த ஊர் மக்கள் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. வைனோட பாட்டிமா மம்மி, அப்புறம் டேங்கோட பாட்டிமா மினி, இவங்க மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஜியானோட ஃபேமிலியை சேர்ந்த மிஸ்டர் ஜியான், அவங்களோட ஒய்ஃப், அப்புறம் காய், 3 பேரும் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் நின்று வைனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காய் வேகமாக வைன்கிட்ட வந்து, அடியே வைன், வீணா போனவளே,
உருகி உருகி உன்னை லவ் பண்ணி உன் வீட்டில் வந்து சொல்லி கட்டு கட்டாக பணத்தை அடித்து உன்னை கல்யாண மேடை வரையும் கொண்டுட்டு வந்தேன். நல்லா பொய் சொல்லியா இருந்திருக்கடி நீ. ஐயோ, டேங் மேலே தான் நான் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ தாண்டி அத்தனைக்கு காரணம். அவன் லைஃபையும் கெடுத்து என் லைஃபையும் கெடுத்துருக்க நீ. நான் வாய்களும் உன்னையும் சொல்ல மாட்டேன். நீ படாத பாடு பட போகிற பாரு. என் குடும்பத்துக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. என் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியாது. என்ன இருக்கடி உனக்கு வேடிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டே காய் தன்னோட மம்மி டாடியை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மிஸ்டர் பார்க்கோட ஃபேமிலியும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஜோனும் அவங்க டேடியும் அவங்க மம்மி 3 பேரும் பாட்டிமா கிட்ட வந்து, பேரன் ப்ரீஸ்ட் ஆகிட்டான். ஸோ அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறத ஈஸியாக ஆட்டையை போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கள்ல, எல்லாத்துக்கும் நாம விழுந்து போச்சா? கேட்டாங்க. வாங்க போய் உங்கள் பேரனுக்கும் பேத்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஜோனோட மம்மியும் டேடியும் பாட்டிமா முறைக்கிறத பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க. அவங்க ஒரு ஃபயர் ரைஸில் ஒயினை பார்த்துட்டு, வீணா போனவளே, நல்லா என் தங்கச்சிக்கு ஃப்ரெண்டுன்னு இருந்துக்கிட்டு எல்லாம் போச்சு, வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காரில் ஒயின் பாட்டிமா மினி 3 பேரையும் கூட்டிட்டு அவங்க இப்போ அவங்களோட பங்களாவுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை அர்மீஸ்.